கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி பவுலுடைய காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட ஆபவு பேசின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவான்னு சொல்லி ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசியின் அனுபவத்தை பார்க்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களும் பரிசுத்தவான்களும் அவர்கள் அனுபவங்கள் மூலமாக ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்ந்து ஆண்டவரிடத்திலே பெற்ற நன்மைகளை பகிர்ந்து கொள்வதுதான் வேத புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் அனுபவத்தை பார்க்கும் பொழுது அநேக விதமான போராட்டங்கள் ஊடாக, பிரச்சனை ஊடாக அந்த தீர்க்கதரிசி கடந்து போனாலும் கூட அவருக்குள் ஒரு தெளிவு இருக்கிறது, அவருக்குள் ஒரு தைரியம் இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லி, எப்படி பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்று சொல்வது போல இங்கே இந்த தீர்க்க சொல்லுகிறார், கர்த்தரே என் பலன் என்று சொல்லி. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய பலத்தை சார்ந்து வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவான்னு சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்விலே மேன்மையான பாதைக்கு செல்ல முடியாதபடிக்கு தடைகளும் தடுமாற்றங்களும் கடந்து வருகிறது. நடக்க முடியாதபடிக்கு நம் வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் கடந்து வருகிறது. ஆனால் இந்த தீர்க்க சொல்லுகிறார், என்னை தேவன் நடக்க பண்ணுவார் மான்களுடைய கால்களை போலாக்கி என்று சொல்லி. அதனால் நம் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த அனுபவத்தில் செல்ல அழைத்திருக்கிறார். நாம் அந்த அனுபவத்தில் போகும்படியாக நம்மை கொடுப்போம். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்ற சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என்ற சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அந்த தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் வந்த போதிலும் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து பலத்தை பெற்றுக்கொண்டது போல நம் வாழ்க்கையிலும் கூட வேதத்தை மகிழ்ச்சியோடு கூட வாசிப்போம், ஜபத்திலே மகிழ்ச்சியோடு கூட கடந்து போவோம். நாம் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது தேவன் நமக்கு இன்றைக்கும் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் கூட நாங்கள் உமக்குள் மகிழ்ச்சி அடையும்படியான அந்த அனுபவத்தில் செல்லுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை மேன்மையான பாதை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.